ஓம் ஈஸ்வரா குருதேவா. நலமா இருக்கணும் எல்லாம் சொல்லி இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்றது போல என் கடையில வியாபாரம் எல்லாம் நடக்கணும், என் வாங்கி போறவங்களும் அவங்க நலமும் வளமும் பெறணும், நான் சொல்லக்கூடிய அவங்களுக்கு நல்லதா இருக்கணும், என் பேச்சு அவங்களுக்கு நல்லதா ஆக்கணும், என் பார்வை அவங்களுக்கு நல்லதை சந்தோஷம் ஓட்டணும். இத மனசுல நீங்க இது மட்டும் சொல்லி நிச்சயம் அதெல்லாம் நடக்கும். அது பெற வேண்டும் என்று எண்ணும்போது பெற வேண்டும் என்று எண்ணுறோம். அது உங்களுக்கும் நான் பாருங்க, எல்லாருக்கும் தர்மத்தை செய்யறேங்க, சரக்கும் நல்ல சரக்கு அவசியம், வியாபாரமே ஆக மாட்டேங்குது. பக்கத்து கடையில மட்டமான சரக்கு இருக்குங்க, அங்க வியாபாரம் ஆயிட்டு. அவன் என்ன செய்வாங்க, நான் ஆண்டவனை வணங்கிட்டே இருக்கிறேன், அவங்க ஆண்டவனை வணங்கவே மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு பார்த்தோம்னா லாபம் கொடுத்து போகும். இப்படி கேட்கிறாங்க. ஆக எதை காட்டுது, தனக்கு வேண்டியதை இங்க காட்டவில்லை. இங்க நின்ன உடனே அது வந்துருது. ரொம்பவும் சாமி கிட்ட சக்தி நிறைய கொடுக்குறாங்க, அவங்க நல்லாயி போச்சு அவங்க நல்லாயி போச்சுன்னு சொன்னா என்ன செய்யறாங்க, வந்த உடனே சாமி என் துன்பையை விட்டு போக மாட்டேங்கிறாங்க. நம்ம என்ன சொன்னாலும் கூட அதை விட மாட்டேங்கிறாங்க. அதை நாம பெற வேணும், இந்த துன்பம் நீங்க வேண்டும் என்று எண்ணும். 2 பேரும் நீங்க சொல்றீங்கல்ல, சாமியை பார்த்தா எனக்கு நல்லா ஆயிப்போச்சுன்னு சொன்னா அங்கிருந்து வேணும்னு வரும். வந்த உடனே பார்த்த உடனே அவங்க அழுக வந்துடும், புசு புசு. என் வாழ்க்கையில என் பையன் பண்ற அட்டகாசம் சொல்ல முடியல, தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லி போட்டு அழுகு கோன்னு அழுகிறாங்க. நான் கொடுத்த இடத்துல வரமாட்டேங்குது, எல்லாம் நல்லதை செய்யறேன், சரிம்மா தான் போட்டு நல்லதை கேளுங்க, நான் தான் நல்லதை தானே கேட்கிறேன், இப்ப அவங்க கிட்ட நான் என்னத்தை கேட்கிறேன், எனக்கு துன்பம் தானே விட மாட்டேங்குது கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படி சொல்ற. இந்த மாதிரி நாம் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் நம்ம எரியாம ஆட்டிப்படும். அதனால நாம் இது கண்டிஷன் ஆகவே கொஞ்சம் ஒரு பழக்கத்துக்கு வந்தாச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா நம்மளை வாட்டி வதைக்கும் அந்த உணர்வுகள் நமக்குள் அது சரணடைய வேண்டும். அதுதான் வணங்க செய்யக்கூடிய நிலைகள். யாருக்கு வணங்க வேண்டும், அந்த ஈசன் பால் நாம் எடுக்கும் உணர்வுக்குள் நமக்குள் தீமையை உருவாக்கும் இந்த உணர்வின் சக்திகள் அடிபணிய வேண்டும் என்கிற நிலைக்கு அப்புறம் சாப்பிட்டு. அதை நீங்க தயவு செய்து நீங்க இதை கொஞ்சம் எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஞாபகத்தை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. இந்த உலகத்தில் நாம் வேற எதுவுமே சொந்தமாக்குறது எதுவுமே இல்லை. உடல் சொந்தம் இல்லை, பொருள் சொந்தம் இல்லை, பணம் சொந்தம் இல்லை. நம்மளுக்கு சொந்தமாக்குறது ஒளி சுடல், அது சொந்தமாயிட்டோம். இது சொந்தமாக்கும் போது இதெல்லாம் சரி சாதாரணமா இருக்கும். அப்புறம் போதுங்கிற மனம் வரும். நீங்க எத்த தொழில் வந்தாலும் அது பாட்டு கிடுகிடுன்னு அமைஞ்சுக்கிட்டு இருக்கும். போதுஞ்சாமி போதுஞ்சாமி போதுஞ்சாமின்னு தான் சொல்ல வேண்டியது. அப்ப போதுங்க இது வந்துகிட்டே இருக்கு. என்ன செய்வாங்க, எனக்கு கிடைக்கலன்னு போயிட்டே இருக்கு. நான் செய்த முயற்சி எழுதிட்டு போயிட்டே இருக்குன்னு அது போயிட்டே இருக்கும். அப்ப அதை கண்டு வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதை எடுக்கிற வேதனைப்பட்டுன்னா கைக்கு வந்தாலும் கூட அதை நிறுத்த முடியாம போயிட்டு தூக்க முடியலையே வியாபாரம் ஆகலைன்னு சொல்லுவாங்க. அடுத்தாப்படி கூட்டம் நிறைய வந்தவொடனே அதை கேட்ட உடனே என்னையா இந்த மாதிரி கேட்டீங்கன்னு வெடுக்குன்னு பேச ஆரம்பிச்சு தூக்க முடியலையேம்பாங்க. ஏனென்றால் இதை ஒவ்வொரு நொடியிலையும் மன உறுதி நிலைகளுக்கும் நமக்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்டு நீ உங்களால கொடுக்க முடியுதான்னு பாருங்க. அந்த அளவுக்கு வியாபாரம் நல்லா நடக்கும். இது உங்க அனுபவத்துல பார்க்கலாம்.